அதனால இந்த கிளியை வந்து நம்ம எப்படியாச்சும் ஒண்ணு நம்ம காப்பாத்தி ஆகணும். இது வந்து இப்ப சொல்ல போனா மரண போராட்டத்துல இருக்குது. உயிருக்காக பயந்துகிட்டு ஜோடி இல்லையே அப்படின்னு சொல்லி கத்துது பாருங்கதா. இயற்கையா வாழக்கூடியது ஒரு பறவை. இதுக்காக நம்ம என்ன சோறு போடுறோமா, இல்ல நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம காட்டுல ஏதாவது விரைக்கக்கூடிய அதனுடைய தீவனம் சத்தம் கேக்குது இல்லையா, இது அதனுடைய ஜோடி கிளி. அது தனியா உட்காந்துட்டு என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாய் பிடிச்சிக்கிச்சு பாருங்க. விட்டாச்சு மரத்துல, அதான் போயிட்டு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். பாருங்க, இந்த கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் வாழ்றது வந்து ரொம்ப யதார்த்தம். இதில் குறிப்பாக வந்து நிறைய பறவைகள்லாம் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா மயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மயிலை பார்த்தாவே ஒரு ரசிக்காத ஒரு மனிதர்களே இருக்க மாட்டாங்க. அதனுடைய அழகே வேற. அது தொகை விரிச்சு ஆடினா அதனுடைய அழகே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மயிலுக்கு ஒரு ஈடான ஒரு பறவையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்னதாக இருக்கக்கூடியது ஒரு குயில். அந்த குயிலுடைய பாட்டுக்கு வந்து ஒரு மயங்காதவங்களே கிடையாது. குயிலுடைய குரல் மாதிரி யாராச்சும் ஒரு பாட்டு பாடினா கூட குயிலாட்டுமே பாடுறாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட வளர்க்கக்கூடிய புறா இந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் தாண்டி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கிளி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கையான அந்த பசுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசுமை நிறைந்த அந்த அற்புதமான ஒரு கிளி. அந்த கிளிக்கு பார்த்தீங்கன்னா தலவு மூக்கில் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். மூக்கே பார்த்தீங்கன்னா அழகா அப்படி பார்த்தா அந்த மூக்கு மட்டும் சிகப்பாக இருக்கும், கிளி புறம் பச்சையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிளி தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்காக வலை கட்டியிருக்காங்க. இந்த வலை எதுக்கு கட்டியிருக்காங்க கேட்டீங்கன்னா, அந்த சோளம்லாம் நெட்டிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து நிறைய இந்த மரத்துக்கெல்லாம் இருக்கும். அது பயங்கரமான சத்தம் போட்டு சீச்சியும் கட்டிட்டு அந்த அணியில் அந்த அணிலுக்கு அத்தகைக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அந்த செடிக்கு இந்த சோளம் நடம் வந்து சோளத்தெல்லாம் வந்து பிடிங்கி நிறைய போடும். இப்போ விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அது அந்த அணில் கொஞ்ச நேரம்லாம் புடிங்கெல்லாம் அந்த ஏரோட எடுத்துச்சு போயிடுவாங்க. இந்த முளர்மா டைம்ல தான் பிடிக்கிறோம். ஆனால் அதுக்காக ஒரு வலை கட்டியிருக்காங்க. இந்த வலையில வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளி அழகா மாட்டிக்கிச்சு. இது பாருங்க, இந்த கிளி தான் மாட்டிக்கிச்சு. இதனுடைய ஜோடி கிளி பாருங்க நேரதான் மரத்துல ஜோடி கிளி இருக்குது. அந்த ஜோடி கிளி வந்து இந்த கிளி வந்து மேல மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்குது. தன்னுடைய ஜோடி இல்லையே அப்படின்னு சொல்லி கத்துது பாருங்கதா. இப்ப அந்த சத்தம் கேக்குது இல்லையா, இது அதனுடைய ஜோடி கிளி. அது தனியா உட்காந்துட்டு என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி கத்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளி வந்து இந்த வலையில மாட்டிக்கிச்சு. இந்த பறவையை வந்து நம்ம எப்படியாச்சும் வகையில நம்ம காப்பாத்தி ஆகணும். இந்த கிளிகிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகா பிடிச்சி கையை கொத்தி விடுங்க. கீழே கொண்டு போனீங்கன்னா கையெல்லாம் பிடிச்சி விரலாம் சின்ன விரலாம் துண்டு போட்டுரும். அப்படி இல்லை கையை வெட்டி விடும், சதையெல்லாம் கூட வெட்டி எடுத்துரும். அவ்வளோ ஒரு கொடுமையா கடிக்கும் இந்த கிளி. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இந்த குஞ்சுங்கெல்லாம் வச்சு பார்த்து இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் பிடிச்சி கடிச்சிருக்குது. அதனால இந்த கிளியை வந்து நம்ம எப்படியாச்சும் ஒண்ணு நம்ம காப்பாத்தி ஆகணும். இது வந்து இப்ப சொல்ல போனா மரண போராட்டத்துல இருக்குது. உயிருக்காக பயந்துகிட்டு நம்மளை எப்படியாச்சும் இப்ப காப்பாற்ற போறாங்களா, இல்ல நம்ம இப்படி செத்துருவோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பறவை நம்ம சொல்ல போனா நம்ம இயற்கையா வாழக்கூடியது ஒரு பறவை. இதுக்காக நம்ம என்ன சோறு போடுறோமா, இல்ல நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம காட்டுல ஏதாவது விரைக்கக்கூடிய அதனுடைய தீவனங்கள்ல ஏதோ ஒரு சில பொருளை எடுத்து அதை சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த கிளியை நம்ம இப்ப காப்பாத்தி விடுறோம், கையெல்லாம் வச்சே கடிக்கிறோம். அதனால இப்ப வந்து இது கத்திரிக்கோள் அதுக்காகவே எடுத்து வந்துருக்கிறேன். இதை பார்த்த உடனே அதுக்கு தான் எடுத்து வந்தேன். இப்ப நம்ம கட் பண்ணி காப்பாற்ற போறோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நான் கத்திரிக்கோளையே கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருடா, உன்னை கத்திரிச்சு போட போறேன். ரொம்ப அதிகமா மாட்டிச்சுங்க. ரொம்ப களத்தை சுத்தியும் போய் நல்லா கண்ணியில் வலுவா மாட்டிச்சு பாரு. கத்தியவே கத்திரிக்கோழி கடிக்குது. வெட்டி தான் எடுத்தோம், நம்ம வேற வழி இல்லை. பக்கமா எடுத்தாச்சு. ஏன்னா களத்துல போய் வலையோட போயிடுச்சுன்னா போய் மேலே மாட்டிக்கும். அதுக்காக வந்து இந்த வலையை வந்து இதை கட் பண்ணி எடுத்து விடணும். நம்ம களத்துல இருக்கிற வலையவே பூரா எடுத்து போட்டு தான் அதை கட் பண்ணிக்கணும். போய் இதாகி போயிடும். இதை பிடிச்சிதான் நம்ம பண்டி ஆகணும். ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருக்கு. என்னதான் எப்படி எடுத்து இருக்குது.
பிடிச்சிக்கலாமாக்கா வாங்க கதை பாருங்க ரெடி பண்ணி பிடிச்சாச்சு கையில் வலை பாருங்க எந்த அளவுக்கு மாட்டிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த எங்கே பார்த்தாலும் வலை இல்லாத இடமே கிடையாது தெரியுதா ஆ இது அரைக்குறையை நம்ம எடுத்து விட்டோங்கன்னா அது போய் களத்தில் மாட்டிச்சுன்னா அப்புறம் 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறமேட்டு இது திரும்பியும் இதாயிரும் இதை நம்ம அதனால சுத்தமாக எடுத்தாகணும் இது பார்த்து இப்படி பக்கமாக இதை வச்சிரு கதை பிடிச்சி காலில் இரு கையை கடிக்கல அடியே பிடிச்சிக்கிற நேரத்தில் பாரு இந்த துணிவே என்னடா கடி அடிச்சிருக்குதுடியே இதை இரு அப்படியே இருமக இப்போ எடுத்துக்கிட்டு பாருங்க களத்தில் பயங்கரமாக கடிச்சிருக்குது எனக்கு துணிவே கடிக்க நான் பிடிச்சிட்டு கடிக்காது இப்படி ஏடு அது முதல்ல பாருங்க இது எல்லாமே பயங்கரமாக வலை மாட்டிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் களத்தில் விட்டோம்னா அப்படியே போய் மேலே போனாலுமே கூட இதாகாது எல்லாம் எங்கே பார்த்தாலும் வலையாகவே தான் இருக்குது வலையில் விட்டு அந்த கிளி இறந்துருக்கும் இது பாருங்க எந்த மாதிரி கடிக்கணும் விட்டு பாருங்க துணி கொடுத்தா விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சு எஞ்சிரும் இப்போ இன்னும் வேறு எங்கனாச்சும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வலை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் காலில் ஏதாச்சும் இருக்குது தானே பாரு தம்பி இல்லை இப்போ என்னுடைய பையன் ஏசி திலக் மேகவர்ணம் என்னுடைய ஆழ்வார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு நாங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த கிளியை காப்பாற்றிருக்கோம் பாருங்க இவர் எங்கள் பெரிய பையன் வந்து ஏசி ஆழ்வார் அனிருத்து முதல்ல ஏசி திலக் மேகவர்ணம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கிளியை நம்ம காப்பாற்றிருக்கிறோங்க இதனுடைய சோடி கிளி மேலே வந்து இருந்துட்டு கத்துது இந்த கிளியை நம்மளை காப்பாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கிளியை நம்ம இப்போ காப்பாற்றிடுங்க இப்போ வெற்றிகரமாக இந்த கிளியை விட போகிறோங்க கடிக்குது பார்க்கலாங்க இது பறந்து போகுது கிளியை நம்ம விட போகிறோங்க இப்போ அடிச்சு போண்டா அதுவே மாட்டிட்டு பண்ணோம் இந்த மாட்டிட்டு காலை அதால தூக்க முடியல அடிபட்டு வச்சு என்னன்னு தெரியலங்க என்ன வந்தா பிடிச்சி எனக்கு இப்போ நம்ம மரத்தில் விட போறோங்க அது மாட்டி இருந்ததுனால இந்த மரத்தில் விட்டுறலாம் இந்த மரத்தில் இந்த கிளி விட்டுறலாம் நம்ம இப்போ சரிப்போ பனீர் தலைக்காய் விட்டுருப்பா அது பிடிச்சிக்கிச்சு பாருங்க விட்டாச்சு மரத்தில் அதான் போயிட்டு இருக்குது உயிருக்காக போராடிய நம்ம கிளியை காப்பாற்றி விட்டாச்சு இதுக்கு மேலே அது வந்து பொழைச்சிக்கிறது அது கையில் தான் இருக்குது ஒரு அழகான பச்சை கிளியை இப்போ நம்ம காப்பாற்றினுங்க சொல்லப்போனால் வலையில் மாட்டிக்கிட்டு அது உயிருக்கு கடுமையான ஒரு போராட்டத்தில் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இதனுடைய ஜோடி கிளி வந்து இந்த மரத்தில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு இப்போ இந்த கிளியை நம்ம காப்பாற்றினது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய எதிர்பார்த்துட்ருக்கேன் நன்றி வணக்கம்